வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். வங்காளதேசத்தில் சிறுபான்மை இந்துக்களுக்கு எதிராக வன்முறையை கட்டவிழ்ப்பதா? கோலாலம்பூரில் உள்ள தூதரகத்தில் பொது அமைப்புகள் கண்டன ஆர்ப்பாட்டம். வங்காளதேசத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடி பெரும் கலவரமாக மாறி வரும் வேளையில் இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அந்த நாட்டில் உள்ள சிறுபான்மை இந்துக்களுக்கு எதிராக கட்டவிழ்க்கப்பட்டுள்ள வன்முறையை கண்டித்து மலேசியாவில் உள்ள 37 அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோலாலம்பூரில் உள்ள வங்காளதேச தூதரகத்தில் குழுமிய 37 அமைப்புகளின் 300க்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் வங்காளதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறையும் வெறியாட்டமும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அந்நாட்டின் இடைக்கால அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்துக்களுக்கு எதிரான வன்முறையை கண்டிக்கும் வகையில் பல்வேறு ஸ்லோக அட்டைகளையும் பாதகைகளையும் ஏந்திய வண்ணம் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் இந்துக்களுக்கு எதிராக கட்டவிழ்க்கப்பட்ட வன்முறை உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், வங்காளதேசத்தில் இந்துக்களின் ஒவ்வொரு உயிரும் முக்கியம் என்று எழுதப்பட்ட ஸ்லோக அட்டைகளை ஏந்திய வண்ணம் அவர்கள் உரக்க முழக்கமிட்டனர். வங்காளதேசத்தின் இடைக்கால அரசுக்கு தலைமையேற்றுள்ள முகமது யூனுஸ் சிறுபான்மை இந்துக்களை பாதுகாப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். வங்காளதேசத்தில் உள்ள 1 கோடிக்கும் அதிகமான இந்துக்களை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. இந்துக்களின் கோயில்கள் மற்றும் இந்துக்களின் சொத்துக்கள் சேதப்படுத்தப்படுகின்றன, சூறையாடப்பட்டு வருகின்றன. இதனை மலேசியர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது உடனடியாக தடுக்கப்பட வேண்டும். வங்காளதேசத்தில் நடப்பது இந்துக்களுக்கு எதிரான இன படுகொலையாகும் என்று உலக மனித உரிமை சம்மேளனத்தின் தலைவர் எஸ். சசிகுமார் தெரிவித்தார். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனு கொடுத்துருக்கோம் பேனர் சேம்பர்ஸில். இதுக்கு முன்னையும் ஒரு மனு நம்ம கொடுத்துருக்கோம் 2021ல். இது தொடுங்க நடக்குது. இது போட வார்த்தையில் இந்த ஹிந்துஸை கொலை பண்ணுறது இல்லை புத்திஸை கொலை பண்ணுறது இது மொட தடவைல நிறையா தடவை நடந்திருக்கு. 1971 நடந்துருக்கு. 1971 நீங்கள் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் மைனாரிட்டியோட பாப்புலேஷன் 33%, அதில் 30% நம்ம இந்து மக்கள். இன்னைக்கு இந்து மக்களோட பர்சன்டேஜ் 8.7% இருக்காங்க. ஏன்னா இட்ஸ் அன் எத்னிக் கிளென்சிங், ஜெனோசைட். இந்த மாதிரி வருஷம் கொல்லப்படுறாங்க, வீடு இருக்கிறப்பட்டது, பெண்ணுங்க கற்பனை அடிக்கிறாங்க, ஓகே, ஆண்கள் ஹேங் பண்றாங்க, பிசினஸ் ஷட் டவுன் பண்றாங்க. வங்காளதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் வன்முறைகளை தடுத்து நிறுத்துவதற்கு மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் பகிரங்கமாக கண்டிக்க வேண்டும் என்றும் அந்த நாட்டு இடைக்கால அரசுக்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்ல வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் குழுமி இருந்தவர்கள் சூளுரைத்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மலேசிய மக்களின் உள்ள குமுறலை வெளிப்படுத்தும் மகஜர் ஒன்று வங்காளதேச தூதரகத்தின் முதன்மை பொறுப்பாளர்களிடமும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஒப்படைத்தனர். அதிருப்தியை வெளிப்படுத்தும் இந்த ஆர்ப்பாட்டம் பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் நடைபெற்றது. கோலாலம்பூர் மாநகரில் லைசன்ஸின்றி சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் கேளிக்கை மையங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு மாதந்தோறும் லஞ்சம் பெற்று வந்ததாக கூறப்படும் கோலாலம்பூர் மாநகர் மன்ற துணை இயக்குநர் மற்றும் ஓர் அமலாக்க அதிகாரி இன்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டனர். 44 வயது இர்வான் அப்துல்லா என்ற அந்த துணை இயக்குநரும் 34 வயது ஜஹாரி முகமது என்ற அமலாக்க அதிகாரியும் நீதிபதி அனிதா ஹருண் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. லைசன்ஸ் இன்றி செயல்படும் கேளிக்கை மையங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு கடந்த பிப்ரவரி மாதம் இருவரும் 2 லட்சம் வெள்ளியை லஞ்சமாக பெற்றுள்ளனர் என்பது நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அதேவேளையில் சம்பந்தப்பட்ட கேளிக்கை மையங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு கடந்த பிப்ரவரி மாதம் மற்றொரு தரப்பினரிடம் 1,60,000 வெள்ளியை லஞ்சமாக பெற்றதாக அவ்விருவருக்கும் எதிரான 2 குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் பெறப்பட்ட லஞ்சத் தொகைக்கு நிகராக 5 மடங்கு அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் இருவரும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். ஒரு மாற்றுத்திறனாளியான
ஹெயிலிங் ஓட்டுநரை தாக்கிய அரச பேராளர் ஒருவரின் போலீஸ் மெய்க்காவலர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாக போலீஸ் படைத்தலைவர் தான்ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் அறிவித்து இருப்பது அந்த நடவடிக்கை மட்டும் போதாது என்று வழக்கறிஞர் என் சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். மாறாக இதுபோன்ற குற்றங்களை புரிகின்ற நபர்களை போலீஸ் துறை எவ்வாறு நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டுகிறதோ அதேபோன்ற நடவடிக்கையை அந்த போலீஸ் மெய்க்காவலருக்கு எதிராகவும் எடுக்க வேண்டும் என்று அந்த மாற்றுத்திறனாளியின் வழக்கறிஞரான சுரேந்திரன் கேட்டுக் கொண்டார். கடந்த மே மாதம் 28ஆம் தேதி கோலாலம்பூரில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றின் வரவேற்பு அறையில் அந்த மாற்றுத்திறனாளியை தாக்கிய போலீஸ் படையைச் சேர்ந்த அந்த மெய்க்காவலர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு குற்றஞ்சாட்டப்பட வேண்டும் என்று சுரேந்திரன் வலியுறுத்தினார். வெறும் ஒழுங்கு நடவடிக்கை மட்டும் போதாது, மாறாக அந்த நபருக்கு எதிராக கிரிமினல் சட்டம் பாய வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் என்று போலீஸ் படை தலைவரை சுரேந்திரன் கேட்டுக் கொண்டார். கிரிப்டோ நாணய மதிப்பில் 44,40,000 வெள்ளி பிணைப்பணம் கோரி சீன நாட்டு பிரஜை ஒருவரை கடத்தியதாக கணவன், மனைவி மற்றும் இதர 4 தனிநபர்கள் செப்பாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டனர். 25க்கும் 29க்கும் இடைப்பட்ட வயதுடைய தம்பதியர் உட்பட 6 நீதிபதி அமீர் எஃப்என்டி ஹம்சா முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. 10,07,696 அமெரிக்க டாலரை பிணைப்பணமாக பெறுவதற்காக அந்த சீன நாட்டு பிரஜையை 6 கடத்தியதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. இன்னும் பிடிபடாமல் இருக்கும் 4 கூட்டாக சேர்ந்து இந்த 6 கடந்த ஜூலை 11ஆம் தேதி காலை 11 மணியளவில் சைபஜயாவிலிருந்து வெளியேறும் மேக்ஸ் எனப்படும் மாஜு எக்ஸ்பிரஸ்வே நெடுஞ்சாலையில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் 6 குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த 6 தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியுள்ளனர். தனது வீட்டின் படுக்கை அறையில் 28 வயது குடும்ப மாது ஒருவர் கழுத்து நெரிக்கப்பட்டு இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு 7:30 மணியளவில் தனது மனைவி வீட்டின் படுக்கை அறையில் சுயநினைவு இன்றி கிடப்பதாக அவரின் கணவரிடமிருந்து போலீசார் ஓர் அவசர அழைப்பை பெற்றதாக குவாந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி 1 முகமது ஜஹாரி 1 புசு தெரிவித்தார். அதற்கு முன்னதாக தனது மகளை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள இயலவில்லை என்று அந்த மாதுவின் 62 வயது தந்தையிடமிருந்து போலீசார் புகார் பெற்றதாக அவர் குறிப்பிட்டார். சவ பரிசோதனைக்காக அந்த மாதுவின் உடல் குவாந்தான் தங்கு அம்பன் ஹப்சான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அந்த மாதுவின் மரணம் தொடர்பில் அவரின் கணவர், மாதுவின் சொந்த தந்தை, மாமனார் மாமியார் உட்பட 27க்கும் 62க்கும் இடைப்பட்ட வயதுடைய 4 போலீசார் கைது செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இச்சம்பவம் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் கொலை சம்பவமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். பேரா தாப்பா சிறைச்சாலைக்குள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஈரான் நாட்டை சேர்ந்த கைதி ஒருவரிடம் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அந்த கைதி கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று மதியம் 1:15 மணியளவில் தாப்பா சிறைச்சாலையில் அதிகாரி ஒருவர் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்தபோது சிறைச்சாலைக்குள் 39 வயதுடைய அந்த ஈராக் பிரஜை தன் வசம் 46 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அசிசி மட் அரிஸ் தெரிவித்தார். அந்த போதைப் பொருளின் மொத்த மதிப்பு 1090 வெள்ளியாகும். அந்த போதைப் பொருள் கிட்டத்தட்ட 40 போதைப் பித்தர்களுக்கு விநியோகிக்கக்கூடியதாகும். அபாயகர போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் பிடிபட்டு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள அந்த ஈரான் பிரஜை கடந்த 2018ஆம் ஆண்டிலிருந்து தாப்பா சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வருவது தெரியவந்துள்ளதாக டத்தோ அசிசி தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைக்குள் அந்த நபருக்கு எவ்வாறு போதைப் பொருள் கிடைத்தது என்பது குறித்து தாங்கள் தீவிரமாக விசாரணை செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தனது மகளை பள்ளியில் விடுவதற்காக மாது ஒருவர் பயணித்த கார் எதிரே வந்த எம்பிவி வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் தாயும் மகளும் உயிரிழந்தனர். இச்சம்பவம் இன்று காலை 7 மணியளவில் கொலகங்சார் ஜலான் கொலகங்சார் மனோங் சாலையில் நிகழ்ந்தது.
அந்த மாதுவின் ஹோண்டா சிட்டி காரில் பயணித்த மற்றொரு மகள் என்று நம்பப்படும் சிறுமி ஒருவர் சொற்ப காயங்களுடன் உயிர் தப்பியதாக பெரா மாநில தீயணைப்பு மீட்புப் படை உதவி இயக்குநர் சபருஜி நோர் அமர் தெரிவித்தார். அந்த ஹோண்டா சிட்டி வாகனம் MPV டொயோட்டா வெல்ஃபயர் வாகனத்துடன் மோதியதாக பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதில் ஹோண்டா சிட்டி காரில் பயணித்த மாதுவும் அவரின் மகளும் காரின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி சம்பவ இடத்திலேயே மாண்டதாக அவர் குறிப்பிட்டார். காயமுற்ற அந்த மாதுவின் மற்றொரு மகள் ஆம்புலன்ஸ் வண்டியின் மூலம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.